மாம்சத்துக்குரியவர்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் பலனில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். ஆயினும் அவர்களுடைய ஜீவியத்தில் பல பகுதிகளில் குறைபாடுகள் காணப்படுகிறது. அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பவுலால் அவர்களுடனே பேசக்கூடாமல் போயிற்று. ஏனெனில் அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். கொரிந்துவில் உள்ள விசுவாசிகளிடத்தில் மாம்ச சுபாவம் அதிகமாய் காணப்படுகிறது. அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் பாவம் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்ப உபதேசத்தை மாத்திரமே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மேல் அவர்கள் வளர்ச்சி பெறவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாமல் ஆவிக்குரிய குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆழமான சத்தியங்களை உபதேசம் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஆரம்ப சத்தியங்களையே உபதேசம் பண்ண வேண்டும். மாம்சத்திற்குரியவன் ஆவிக்குரியவனைப் போல ஜீவிப்பதில்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தில் அவன் குழந்தையைப் போல் இருக்கிறான். பொறாமை, வாக்குவாதம், பேதகம் ஆகியவை அவனிடத்தில் இருக்கிறது. ஒருவனிடத்தில் இயல்பான பாவமில்லாத மாம்ச சுபாவம் இருப்பது தவறல்ல. ஆனால் அது பொறாமையாகவோ வாக்குவாதமாகவோ பேதகமாகவோ வளர்ந்துவிடக்கூடாது. மாம்சத்தின் இந்த காரியங்கள் சபையில் கிரியை செய்யும் போது அங்கு பிரிவினை உண்டாகும். உண்பது, உறங்குவது போன்ற மாம்சத்தின் சாதாரண கிரியைகள் பாவமாகாது. ஆனால் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக மாம்சத்தின் கிரியைகள் எதிர்த்து நிற்கும் போது அவை பாவமாகிறது. கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்னும் வார்த்தை கிறிஸ்தவ ஜீவியத்தில் துவக்க நிலையில் இருக்கிறவர்களை குறிப்பிடுகிறது. இவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட மாம்சத்திலேயே அதிகமாக ஜீவிக்கிறார்கள். பால். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களால் திடமான போஜனத்தை புசிக்க முடியவில்லை. நல்ல ஆகாரத்தை புசிப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. ஆகையினால் பவுல் அவர்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுப்பதாக எழுதுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களால் எந்த அளவு புரிந்து கொள்ள முடியும் என்பது பிரசங்கியாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை போதித்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் பிரசங்கியார் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இயற்கையாகவே குழந்தைகளாக இருக்கிறவர்கள் புருஷர்களாக வளர்ச்சி பெறுவார்கள். இயற்கையின் வளர்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் பூரண புருஷராக வளர வேண்டும். நம்மிடத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படவில்லை என்றால் நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருப்போம். தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர்ச்சி பெற வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்ப உபதேசங்களை பவுல் இங்கு பால் என்று குறிப்பிடுகிறார். இவை விசுவாசத்தை பற்றிய சாதாரணமான சத்தியங்களாகும். போஜனம் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறவர்களுக்கு உபதேசிக்கப்படும் ஆழமான சத்தியங்களாகும்.
பொறாமையும் வாக்குவாதமும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். அவர்களுக்குள் பிரிவினை காணப்படுகிறது. அவர்கள் மத்தியில் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு சில விசுவாசிகள் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக ஊழியக்காரர்களை சார்ந்து கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்குள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உண்டாயிற்று. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறான். மார்க்க காரியங்களை குறித்து வாக்குவாதமோ கருத்து வேறுபாடோ இருக்கக்கூடாது. இவையெல்லாம் மாம்ச சுபாவங்கள். ஒற்றுமையும் சமாதானமும் ஆவிக்குரிய சுபாவங்கள். கொரிந்தியர்களுக்குள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் இருக்கிறது. இதனால் தாங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று தங்கள் சுபாவத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் மெய்யான உபதேசம் மனுஷர் மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணாது. கொரிந்தியர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் சீஷராய் நடக்க வேண்டியவர்கள் சாதாரண மனுஷரைப் போல நடக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நம்முடைய பேச்சிலும் செய்கையிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். உலகத்தாரையும் நம்மையும் பரிசுத்தம் வேறு பிரிக்கிறது. நமக்குள் பரிசுத்தம் இல்லை என்றால் நமக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நாம் மாம்சத்திற்குரியவர்களைப் போல இருப்போம். மனுஷ மார்க்கமாய் நடப்பது போல நடப்போம். பாவத்தின் ஆதாரங்கள். சிந்தைகள் பொறாமை, வார்த்தைகள் வாக்குவாதம், செயல்கள் பேதகங்கள். பொறாமையினால் வாக்குவாதம் உண்டாகிறது. வாக்குவாதத்தினால் பேதங்கள் உண்டாகின்றன.